வணக்கம். நான் தெய்வானை. என்னுடைய யூடியூப் சேனல்ல நம்ம எத்தியோப்பியா பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் இந்தியர்கள பத்தி எத்தியோப்பியர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்தியர்கள எத்தியோப்பியர்கள் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்ப்போம். அதாவது நம்ம யாருன்னே தெரியாது. ஆனா நம்ம இவங்க இவங்க நாட்டுக்குள்ள வரும்போது நம்மள பார்த்தோனே இவங்க இந்தியாலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். பார்த்த உடனே நம்மள வந்து ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு என்ன மொழி பேசுவாங்க, எது யார் மக்கள் எப்படி இருப்பாங்க, எதுவுமே தெரியாத ஒரு நாட்டுக்குள்ள நம்ம வந்து போம்போது, நம்மள ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னா, அதுல ஒரு சந்தோஷம் தானங்க. நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கூப்பிடுவாங்க. நம்மள பார்த்தோனே இந்தியாலேருந்து வந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சோனயே, நெறைய பேர் வந்து நம்மள வந்து கூப்பிடுவாங்க. இவங்க நெறைய பேர் ஒரு காமனா யூஸ் பண்ற ஒரு வார்த்தை, நம்மள கூப்பிடுற ஒரு அழைக்க பயன்படுத்துற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, பாபுஜி. இவங்க அது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்மள பார்த்தோனே பாபுஜின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அ நெறைய இடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இந்த பேர் சொல்லி கூப்பிடுவாங்கன்னு இல்ல. எத்தியோப்பியாலேயே நெறைய இடங்கள்ல பாபுஜி, பாபுஜி அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிடுவாங்க. ஒரு சின்ன வாண்டு மாரி இருக்கும். ஒரு 3 வயசு தான் இருக்கும் அந்த குழந்தைக்கு. ஒரு 3, 4 வயசு இருக்க குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா, பாபுஜிம்பாங்க. அவங்க மத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டு அந்த குழந்தைங்களும் கூப்பிடுறாங்களா அப்படின்னு தெரியல. அ எல்லாருமே பாபுஜி நமஸ்தே, பாபுஜி நமஸ்தேன்னு வந்து சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம இந்த நாட்டுல வந்து ஒரு புது நாட்டுல வந்து இருக்கும்போது நம்மள பார்த்து கூப்பிடுறது. ஆனா ஏன் இவங்க பாபுஜின்னு கூப்பிடுறாங்க? பாபுஜின்னா யாரு? அப்படின்னு வந்து யோசிச்சிருக்கேன். சில நம்ம நாட்டிலேருந்து வந்தவங்க கிட்டயும் கேட்டிருக்கேன். ஏன் வந்து இவங்க பாபுஜி அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னு. அப்போ வந்து அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நம்ம காந்திஜிய ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து இவங்க பாபுஜின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆ மேபி காந்திஜிய கூட அவங்க பாபுஜின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் ஒரு நெறைய நாள் அவங்க பாபுஜின்னு கூப்பிடும்போதெல்லாம் காந்திஜிய நெனச்சுப்பேன். ஆ சில சமயம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்ல கூட தேடியிருக்கேன். ஆனா நம்ம நாட்டுல பாபுஜின்னு நம்ம யார வந்து கூப்பிடுறோம்னா, அ சுதந்திர போராட்ட வீரர், அரசியல்வாதியுமா இருந்தவரு, அ ஜக் அ ஜீவன் ராம் அப்படிங்கிற ஒருத்தவங்கள தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மரியாதை குடுத்து அவங்கள நம்ம பாபுஜி அப்படின்னு வந்து கூப்பிடுறோம். ஆ இவங்க வந்து பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஸோ நம்ம இவங்கள தான் நம்ம ஊர்ல மரியாதையா பாபுஜி, பாபுஜி அப்படின்னு கூப்பிடுறோம். இவங்களுக்கு இங்க உள்ள எத்தியோப்பியர்களுக்கு அவங்கள பத்தி, அந்த தலைவர பத்தி தெரியுமா? நம்ம தலைவர பத்தி இவங்களுக்கு தெரியுமா? அப்படின்றது தெரியல. ஆனா இவங்க ஏன் வந்து பாபுஜின்னு கூப்பிடுறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு, எனக்கு தெரிஞ்ச நான் பேசுற சில எத்தியோப்பியர்கள் கிட்ட கேட்டிருக்கேன். நீங்க ஏன் வந்து எங்கள பாபுஜின்னு வந்து கூப்பிடுறீங்க அப்படின்னு. ஆனா அவங்க சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா, படத்த பார்த்து தாங்க. நேத்து நான் உங்ககிட்ட பேசியிருந்த மாதிரி, இங்க படத்த வச்சு தான் பாலிவுட் படங்கள வச்சு தான் நம்ம இந்தியர்கள பத்தி நெறைய விஷயங்கள் இவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. அதுல காட்டுற நெறைய விஷயங்கள் வந்து உண்மையா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னும் நம்புறாங்க. ஸோ நான் கேட்ட எத்தியோப்பியர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஆமா படங்கள்ல வந்து ஒரு 2 பேர் வரும்போது பாபுஜின்லாம் கூப்பிடுவாங்க. பாபுஜின்லாம் வணக்கம் சொல்லுவாங்க. அத பார்த்து தான் நாங்க வந்து பாபுஜி அப்படின்னு வந்து உங்களெல்லாம் கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் இங்க பாபுஜின்னு கூப்பிடுற எல்லா எத்தியோப்பியர்களோட கருத்தா அப்படிங்கிறது வந்து தெரியல. அது இல்லாம நம்ம இந்தியர்கள்னாலே மரியாதை அதிகம் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இவங்க வந்து பாபுஜி நமஸ்தே அப்படின்னு சொல்லி நம்மள ரொம்ப வந்து மரியாதையோட வந்து பேசுவாங்க. அப்புறம் இந்த ஹிந்தி படங்கள் பார்த்ததுனால பார்த்தீங்கன்னா, பையா பையான்னு வந்து கூப்பிடுவாங்க. என்னயவே வந்து பார்த்தீங்கன்னா, பையா பையான்னு தான் கூப்பிடுவாங்க. சில நேரம் நான் நின்னு கூட நான் பையா இல்ல தீதி அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து போயிருக்கேன். அதனால பையா பையா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப எல்லாருமே நெறைய பேர் கூப்பிடுவாங்க. பையா பையா அப்படிம்பாங்க. அப்புறம் இந்த ஹிந்தி படத்துல நடிக்கிற நடிகைகள்லாம் இவங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னேன் இல்லையா? அது மாரி பெண்கள பார்த்தா, இவங்க வந்து நெறைய பேர வந்து ராணி, கட்ரினா, கரீனா இப்படிலாம் சொல்லி நம்மள வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இது மாதிரி இவங்களுக்கு நெறைய வந்து நம்மள இந்தியர்கள வந்து எப்படியாவது கூப்பிட்டுருவாங்கங்க. அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா, இப்ப எல்லாம் அந்த சிட்டி சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவங்க டெவலப் ஆயிட்டாங்க இல்லையா? அதனால ரொம்ப நம்மள பார்த்தோனே எக்ஸைட் ஆகுறது இல்ல. நம்மளும் பார்த்தீங்கன்னா, அ நம்ம இப்ப பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வெளிநாட்டவர பார்த்தோம்னா நம்மளுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். அப்புறம் போக போக இப்பலாம் பார்த்தோம்னா வெளிநாட்டவர் பக்கத்திலேயே போனாலும் நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம். அது மாதிரி ஒரு நிலைமைக்கு இப்ப சிட்டி சைடு எத்தியோப்பியால இருக்கவங்கலாம் வந்துட்டாங்க.
இந்தியர்களை பார்த்தா வந்து அப்படியே ஓரக்கண்ணால பார்ப்பாங்க, இல்லைன்னா பார்க்காத மாதிரி வந்து போவாங்க. ஆனா நீங்க கிராமப்புறங்கள்ல சின்ன சின்ன டவுன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை கண்டிப்பா வந்து பாபுஜின்னு கூப்பிட்டு நமஸ்தேன்னு சொல்லாம வந்து இருக்க மாட்டாங்க. இது இல்லாம நாம காந்திஜில இருந்து ஆரம்பிச்சோம். ஒருவேளை காந்திஜியை தான் வந்து பாபுஜி அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்களான்னு ஆரம்பிச்சோம். ஆனா இங்க இருக்கவங்களுக்கு நம்ம காந்தியடிகள் மீது நல்ல மரியாதை இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்க நம்ம சில தலைவர்கள் எல்லாம் இப்ப நெல்சன் மண்டேலா, அப்புறம் நம்ம காந்தி இவங்கெல்லாம் எதுக்காக போராடினாங்கன்னு நமக்கே தெரியும். அந்த ஒரு விஷயத்துக்காக இவங்களுக்கு நம்ம காந்தியையும் நெல்சன் மண்டேலா மேலயும் ரொம்ப வந்து அன்புங்க. நெல்சன் மண்டேலாவாவது இவங்க கண்டத்தை சேர்ந்தவங்க. ஆனா இவங்க நம்ம நாட்டை சேர்ந்த காந்திஜி மேலயும் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாங்க. நம்ம காந்திஜி வந்து நினைவா இங்க வந்து பாத்தீங்கன்னா காந்திஜி மகாத்மா காந்தி ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட்டே வந்து இருக்குங்க. அதே மாதிரி காந்தி மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள் மேல அவங்க எவ்வளவு வந்து அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து காட்டுது. நீங்களும் எத்தியோப்பியா என்னைக்காவது வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா யாராவது ஒரு ஆளாவது உங்களை வந்து பாபுஜின்னு கூப்பிட்டு நமஸ்தேன்னு சொல்றத வந்து நீங்க கண்டிப்பா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இதுதான் என்னையோட வீடியோ. நாளைக்கு உங்களை நான் இன்னொரு விஷயத்தோட வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.